திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை இரகசியம் 52ஆம் இரகசியம். நிதி பெற்று வந்தேனோ ஆழ்வானைப் போலே. திருக்கோட்டியூர் நம்பி சிஷ்யர்களுக்கு எளிதில் எதையும் சொல்ல மாட்டார். விஷயத்தின் கௌரவத்தையே பெருமையையே நோக்கி அர்த்தங்களை ஒளித்துப் போருவார். நாச்சியார் திருமொழி 12ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம். நாணினியோர் பாசுர வியாக்கியானத்தில் காண்பது. ஆழ்வானுக்கு ஆண்டானும் 6 மாசம் சேவித்திருக்க சந்நிவேசத்தை கண்டு போகும் போது ஒரு வார்த்தை கேட்டு போருவர்களே. ஆழ்வான் ஒரு விசை 6 மாசம் சேவித்து நின்று போரப்புக்கா நிற்கச் செய்தே. ஆழ்வானை நம்மாழ்வார் அடியேனுள்ளான் என்றபடி கண்டாயே என்று பணித்தாராம். ஆழ்வானும் அடியேன் கிருதார்த்தனானேன் என்று போந்தாராம். தனது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணும்படி சிஷ்யர்களை எம்பெருமானார் ஆச்சாரியரான நம்பி பக்கல் அனுப்பி வைப்பர் என்று ஊகிக்கலாம். இப்படி இவர்கள் நம்பி பக்கல் சில மாதங்கள் பணி செய்திருந்து மீண்டும் உடையவரை சேவிக்க போகும் போது நம்பி ஒரு நல்வார்த்தை அருளிச் செய்வர். ஒரு சமயம் ஆழ்வான் ஒரு 6 மாதம் நம்பி பக்கல் சேவை செய்திருந்து திரும்பும்போது நம்பி ஆழ்வான் ஆழ்வார் அடியேனுள்ளான் என்று கண்டாயே என்று சொல்ல ஆழ்வானும் அது கேட்டு பெருநிதியை பெற்றார் போலே உகந்து சென்றாராம். என்னுள்ளான் என்று அகமார்த்தியே நிச்சயிக்கிற விடத்திலே அடியேன் என்று சேஷத்துவத்தை நிரூபகமாக சொல்லுகிறதே என்று வியாக்கியான பங்கி நம்பி வார்த்தையை விவரணம் பண்ணுகிறது. அடியேனுள்ளான் உடலுள்ளான் திருவாய்மொழி என்ற பாசுரம் எம்பெருமான் சித்தான ஆத்மாவினுள்ளும் அசித்தான உடலினுள்ளும் அந்தராத்மாவாக வர்த்தித்திருப்பதை சொல்கிறது. ஆத்மாவை அடியேன் என்று ஆழ்வார் குறிப்பிடுவதால் ஆத்மாவின் அந்தரங்க நிரூபகம் சேஷத்துவமே எம்பெருமானுக்காட்பட்டிருக்கையே என்று தெளிவாகிறது. இந்த அர்த்தத்தை ஆச்சாரியன் வாயிலாக பெறும் பொருட்டே ஆழ்வானை உடையவர் அனுப்பி வைத்ததாக கூறுவதும் உண்டு. இப்படி சாரமான பொருட்களை ஆச்சாரிய முகேன பெறும் பாக்கியம் அடியேனுக்கு இருந்ததோ என்று கேட்கிறார் அம்மையார். 52ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.